இந்த மாதிரி ஒரு மனிதரோட இறப்புல நான் போய் அஞ்சலி செலுத்தணுங்கிறத மனசார நான் பண்ணேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மனதைரியம் தான். ஆனா கடைசியா கொடுத்துட்டு போற மெசேஜ் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு இம்பாக்ட் பண்ணிருக்கேன்னு. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் தூங்கி எந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவும் சேடான ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுகைன் உசைனி அவர் இருக்கார் இல்லைங்களா, இந்த ஆர்ச்சரிலாம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு வீரர் தான் நம்ம சொல்லணும். ஒரு பெரிய வாரியர் அவர் வந்து இழந்துட்டோங்கிற ஒரு நியூஸ் கேட்டோன்னே எனக்கு அப்படியே ரொம்பவும் அது என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போதுலேருந்து நான் வந்து அந்த ஃபேஸ்புக்கோட ஃபீட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வந்ததே வந்து பத்ரி படத்தில் வந்து கெஸ்ட் அப்பீரியன்ஸ் மாதிரி பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அப்பத்துலேருந்து அவர் எனக்கு தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெகா டிவியில் வந்து அந்த கிச்சன் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு, கிச்சன் ஷோ மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. நான் அந்த சேனலில் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச இல்லை ஒன் ஆஃப் த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட டெத் டிமைசஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் அட்டன் பண்ணியிருப்போம். பட் நான் வந்து இருந்துட்டு இவருக்கும் எனக்கு பெரிய கனெக்ஷன் கிடையாது, நான் இது வரைக்கும் மீட் பண்ணது கிடையாது, நான் யாருன்னே அவருக்கு தெரியாது, அவங்க ஃபேமிலியை பற்றியும் எனக்கு தெரியாது. த்ரூ ஹிஸ் ஒன்லி வீடியோஸ் வந்து நான் பார்க்கும்போதில்ல எனக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் கடந்து போச்சு. ஸோ அதனால வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே நான் பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு அவங்க விடுவாங்களா, இல்லை நம்ம யாருன்னு தெரியும், இந்த மாதிரி நேரத்தில் அவங்கள தொந்தரவு பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் அவரோட ஹெல்த் ஸ்டேட்டஸஸ் பற்றி அவர் வந்து அவ்வளோ தூரம் வீடியோஸ் பண்ணும்போது அந்த ரியாலிட்டி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் என்ன சொல்றது, அவர் வந்து அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணாலும் அவருக்கு அந்த ட்ரூ என்னங்கிறது தெரிஞ்சிருந்துமே அதை எப்படி ஃபேஸ் பண்ணாரு, எப்படி வந்து அதை வந்து ஃபைட் பண்ணாருங்கிறத நான் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால வந்து எனக்கு அவரோட இறப்புக்கு வந்து போகணும்னு சொல்லி தோணுச்சு. அட் த சேம் டைம் வந்து இதை நான் விளாகா பண்றதுக்கு காரணம் என்னன்னா, சரி இதுல இருந்து நான் ஒரு மணி எடுக்கணுங்கிற எனக்கு அவசியமே இல்லை. ஓகேங்களா, இது வந்து என்னன்னா, எனக்கு வந்து என்னோட பீப்புள் கிட்ட நான் கனெக்ட் பண்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு மீடியம் இந்த ஒரு வீடியோவா தான் இருக்கும். எனக்கு நிறைய உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. இது வந்து ஆக்சுவலி ஒரு இம்பாக்டுங்க. இது வந்து சோஷியலா வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதை உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். நான் வேற எந்த விதமான பர்பஸ்க்கும் கிடையாது. இப்போ நான் சென்னையில் இருக்கேன். நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி எல்லாம் குளிச்சுட்டு நான் அப்படியே உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கேன், என்னடா அது எந்திரிச்சோடனே இந்த மாதிரி நியூஸ் ஆடா அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட வீடு எங்கே இருக்குன்னு அதெல்லாமே தெரியாது. நான் கூகுளில் போட்டு அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன், பெசன்ட் நகரில் இருக்குது. நான் நேராக போகிறேன். ஐ டோன்ட் நோ அவங்க விடுவாங்களான்னு கூட தெரியல. பொதுமக்களுக்கு அஞ்சலின்னு சொல்லிட்டு நான் வந்து நியூஸஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ யா வாங்க போகலாம். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பட் ஆனால் என்ன சொல்கிறேன்னே தெரியல, எனக்கு ஏதோ உளறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்ககிட்ட சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணுறேன். அதை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி போகலாம் வாங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து அங்கே வீடியோலாம் எதுவுமே எடுக்கலைங்க. நான் இறங்கின உடனே வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணேன் நான். இன்றைக்கி வந்து கலாட்டான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதில் வந்து ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருக்கார். அவரும் நானும் ஒரு சேட்டலைட் சேனலில் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப வருஷம் கழித்து, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் கழித்து அவரை நான் மீட் பண்ணுறேன். அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தேன் நான். பேசிட்டு அப்போ அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். இந்த மாதிரி வந்துட்டு அவரோட இது இருக்கு இல்லையா, சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலையை செஞ்சு அவரோட ஹார்ட் எடுத்து அதில் வச்சு ஏதோ பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்கிற போலக்குது. அதுதான் கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாமா. ஏன்னா வந்து ஆல்ரெடி இவர் இந்த கேன்சர் பேஷண்ட்டாக இருந்ததுனால வந்து அவரோட
உள்ளுக்குள்ள நிறைய கிருமிகள்லாம் இதாகி அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சைட்லேயும் சரி லீகலாகவும் வந்து அது முடியாதுங்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு தான் வந்து என்கிட்ட வந்து சொன்னார். நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், 2-3 பேர்த்துக்கிட்டலாம் நான் வாங்கி கொடுக்குறேன், அவங்களுக்குலாம் பேசி பைட் எடுங்க, அது கூட எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அவங்க கூடவே இருந்த ஒரு பொண்ணு இருக்காங்க, எல்லோ கலர் டிஷர்ட் போட்டுட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் நான் கூப்பிட்றேன் பேசுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நான் உங்ககிட்ட மனசார சில விஷயங்களை கடத்தணுங்கிறதுக்காக மேக் பண்ணக்கூடிய வீடியோ. இது எந்த வகையிலையும் கமர்ஷியலாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ உள்ளே கூட நீங்கள் வீடியோ எடுக்கலான்னு சொன்னாங்க. வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நேராக உள்ளே போய் நுழைஞ்சு உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே கூட்டமாக இருந்தாங்க. அங்கே இல்லைன்னா சாரோட உடல் எங்கே இருக்கணும்னா பக்கத்தில் ஒரு இடம் சொன்னாங்க. உள்ளே போனேன். அவர் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க. அங்கே நின்றுட்டு நல்லா நிம்மதியாக அவரை வந்து ப்ரே பண்ணிவிட்டு சுற்றி நான் வெளியே வந்து மீடியாவோட கேமராஸ்லாம் அங்கே இருந்தது. ரொம்ப நேரம் ஒரு 10-15 நிமிஷம் நின்றுட்டு அப்படியே மௌனமாக நின்றுட்டு நான் அங்கேருந்து கிளம்பி நேராக நான் கார் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ நான் எதுக்காக இதை வந்து நான் இது பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் நான் இருக்கிற இந்த சோஷியல் மீடியாலே சொல்கிறேன், அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குதுங்க. இப்போது என் வீடியோஸ்கிலேயே ஒரு 2 பேர் என்னை வந்து என்னோட உருவக்கேலி பண்ணாலோ இல்லை வந்து என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றியோ இல்லை நான் பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பண்ணாலோ, அதாவது நல்ல விஷயத்தை விட இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கிற விஷயத்துக்கு அவ்வளோ லைக்கு, கீழே வந்து சிரிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுங்க அவசியமே இல்லைங்க. ஏன்னா வந்து ஒருத்தனை வந்து உருவக்கேலி பண்ணுறவன் அவனோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ என்னை வந்து என்ன வேணால் சொல்லட்டுங்க, என்னை வந்து பார்த்தீங்கன்னா என்னை நிறைய சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அது என்ன வேணால் சொல்லட்டும். ஒருத்தனோட உருவத்தை பற்றியோ இல்லை அவனோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை பற்றியோ இல்லை வந்து மற்றவனை பற்றி இப்படி பேசுகிறவன் சிம்பு வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு, அவன் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது இதெல்லாம் நம்ம கடந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நான் கோத்ரூ பண்ணாத நெகட்டிவ் ஒன்றுமே கிடையாது கைஸ். இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் நான் கோத்ரூ பண்ணது எதுவுமே கிடையாது. நானும் நிறையா நோட் பண்ணி பார்த்துட்டேன். முதல்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெகட்டிவிட்டி நம்மளை பாதிச்சுதான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே நம்ம நம்மளோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுங்கும் போது நம்ம கொண்டாந்து கண்டது கெடுதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறானுங்க. அது நம்ம மண்டை மேலே ஏறிக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்லேயே நம்ம மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் நிறைய பேர் யோசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஆனால் ஒரு டெத்தோட நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம், அது வந்து நம்மளை வந்து இது பண்ண போதுங்கும் போது யாராக இருந்தாலும், இப்போது நான் வந்து ஒரு தூக்கு மேடைக்கு வந்து கொண்டு போகக்கூடிய கைதிக்கு அவங்களோட முதல் இரவு எப்படி இருக்கும், அவங்க நாளைக்கு காலையில் அவங்கள தூக்கில் போட போகிறாங்க, இன்றைக்கி அதுக்கு முந்தின நாள் எப்படி இருக்குங்கிற மாதிரி நான் ஒரு புக்கில் ஒன்று படிச்சிருக்கேங்க. அது படிக்கும்போது ஐயோ இவ்வளோ கொடூரமாக இருக்குமான்லாம் நான் யோசிச்சுருந்துருக்கேன். இப்போ மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு எப்போ அந்த இறப்புங்கிறது வரப்போகுது நமக்கு அது எப்படி இருந்தாலும் என்னைக்கு தான் அது நடக்க போகுது தான், எல்லாத்துக்கும் அது நடக்கும். அப்படி இருக்கும்போது தெரியாதனால தான் நம்மளாம் சந்தோஷமா இருக்கும். தெரிஞ்சா நம்மளாம் அப்படியே உளுங்கி அப்படி ஒரு மாதிரி ஆட்டிருதுல. ஆனால் இவருக்கு அது தெரிஞ்சுமே அதை எவ்வளோ தைரியமாக வந்து பண்ணாரு அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தது. அப்புறம் உள்ளே நான் போகும்போது அவரும் என்கிட்ட அந்த நியூஸ் ப்ரொடியூசரை என்கிட்ட சொன்னார், நீங்கள் உள்ளே பாருங்க யாருமே அழுதுட்டு இருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாம் ரொம்ப தைரியமாக நிற்கிறாங்க. அவர் ஏதோ அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காராமா. அந்த அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அழுகணும்னு சொல்லி சொன்னா, குட்டி குட்டி பொண்ணுங்கள்லாம் பார்த்தா, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தா ரொம்ப தைரியமாக இருக்காங்க. ஒருத்தரோட கண்ணிலையும் நான் தண்ணி வந்து பார்க்க முடியல. நிறைய பப்ளிக் வந்தாங்க, செலிபிரிட்டிஸ் வந்தாங்க, அப்புறம் மீடியா பீப்புள் எல்லாமே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நிறைய பேர்த்த மீட் பண்ணாங்க. ஸோ அதனால அவ்வளோ ஒரு தைரியத்தையும் இந்த கம்யூனிட்டிக்கு மூலயமா வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. சொல்ல போனால் அவர் இந்த லாஸ்ட் இந்த கேன்சர் எனக்கு வந்துருச்சு, இந்த ஒரு 1 வீக்ல வந்து இந்த மாதிரி இப்படிலாம் நடக்க போகுதுன்னு எடுத்த வீடியோ எடுத்தவரே அந்த ப்ரொடியூசர் தான். ஸோ அவர் என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இல்லை, நான் அவர்கிட்ட இதே தான் சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன், ஆனால் வந்து நான் அதில் வேற எந்த விதமான பர்பஸும் நான் அதில் வந்து சொல்ல போகிறதில்ல. அட்லீஸ்ட் என்னோட மக்களுக்கு இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஒரு 1000 பேர் பார்த்தாலும் சரிங்க, வெறும் 500 பேர் பார்த்தாலும் சரி, ஒரு 2000 பேர் பார்த்தாலுமே இருந்துட்டு போட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு இஷ்யூ வந்தபோது ஒரு 40-48 நாள் நான் வீடியோ போடாமல் நான் ஒரு வீடியோ போடும்போது நான் நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் சொல்லி எதுக்கு உங்களுக்கு நான் அந்த நெகட்டிவிட்டி தரணும்? அது தர்றதுனால உங்களுக்கு என்ன பிரோஜனம் இருக்கு? ஒரு 10 பைசாக்கு பிரோஜனம் இருக்குமா சொல்லுங்க? என் கஷ்டம் அது என்னோட கஷ்டம் தாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்து நான் ஒரு சில கமெண்ட்லாம் வந்திருக்கு. அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு கமெண்ட்ல எனக்கு வந்து வந்துருந்துச்சு, என்ன இருந்துச்சுன்னா, ராம்குமார் நீங்கள் கோத்ரூ பண்ணுறதுல நான் 10x கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன், 10 மடங்கு வழிகளை கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது ஓ மை காட், அப்போ நமக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா?
ஸோ எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தாங்க தெரியும், எனக்கு தெரியாத கற்றுக் கொடுத்ததே நீங்க தான். ஸோ இதுல இருந்து நான் மெச்சூர்டா எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மனிதரோட இறப்புல நான் போய் அஞ்சலி செலுத்தணுங்கிறத மனசார நான் பண்ணேன். ஸோ அட் த சேம் டைம் அவர் என்ன இந்த உலகத்துக்கு வந்து லாஸ்டா அவரோட மெசேஜ் சொல்லிட்டு போனாரோ அந்த மெசேஜ் இட்ஸ் ட்ரூ. அது வந்து நான் என்னோட மக்களுக்கும் கடத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான். ஸோ அதனால உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற எவ்வளோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பிரச்சனையை கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லுவாங்க, கண்ணா உன்னை வந்து நான் சாதாரணமாலாம் வளர்க்கல. எங்கள் அம்மா எல்லாம் குட்டியான ஃபேமிலியிலேருந்து தானே வந்தோம். அப்போ வரும்போது நான் நிறைய கஷ்டப்பட்டதெல்லாம் கூட வந்து பார்த்துருக்கேன். அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமலாம் இருந்த காலம்லாம் இருக்குது. அப்போது எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவ்வளோ விஷயத்துலையுமே நான் ஒரு தனி ஆளாக நின்று தைரியமாக இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி கொண்டு வந்துட முடியும்னு நான் கொண்டு வந்தேன்டா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மன தைரியம் தான். அதை மட்டும் என்றைக்குமே விட்டுறாத. அது இருந்தால் நம்ம எதாக இருந்தாலும் ஜெயிச்சிடலான்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, இன்னும் இருக்கு. அது சீக்கிரம் போயிரு வச்சுக்கோங்க. ஸோ அது எல்லாத்துலேயும் நான் நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த மன தைரியம் தான். அப்படி இல்லைனாலுமே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த சுச்சுவேஷனுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்க்குற எல்லாருமே எங்கே இருந்தாலும் தைரியமாக எதுவாக இருந்தாலும் நம்ம எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத தயவு செய்து வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட மக்கள்கிட்ட இதை சொல்லணும். அட் த சேம் டைம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அவருக்கு எனக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியும், அவங்க ஃபேமிலிக்கெலாம் எனக்கு தெரியாது, ஒரு இதுவே கிடையாது, கனெக்ஷனே கிடையாது. பட் இருந்தாலும் அவர் அந்த லாஸ்ட்ல அவரோட லைஃப், பர்சனல் லைஃப் என்ன, அவர் என்னென்ன பண்ணார் அதெல்லாம் எனக்கு தெரியாது கைஸ். நானே உங்களை மாதிரி வீடியோ தான் பார்த்தேன். ஆனால் கடைசியாக கொடுத்துட்டு போகிற மெசேஜ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ இம்பாக்ட் பண்ணியிருக்கேனே. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒரு இம்பேக்டை இந்த சமூகத்துக்கு பாசிட்டிவான விஷயத்தில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமும். ஸோ அதனால தான் இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ எங்கே இருந்தாலும் தைரியமாக, சந்தோஷமாக, மன நிம்மதியோடு இருங்க. ஸோ மறக்காமல் அவருக்கு வந்து உங்களோட அஞ்சலியை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு முக்கியமான ஷூட் இருக்குது, 2-3 ரீல்ஸ் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது, ஜம்ப் பேக்டு. ஆனால் அது எல்லாத்தையும் நான் அப்படியே தூக்கி ஒரு சைடு வச்சுட்டு நான் போயிட்டு எனக்கு மனசார ஒரு விஷயம் தோணுச்சுன்னா நான் மனசார பண்ணிட்டு வரணும்னு யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டருங்க. நான் மன நிம்மதி தான் உலகத்திலேயே மிகப்பெரியதுன்னு நான் யோசிக்கக்கூடிய கேரக்டர்னால அதை நான் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது என் மனசு. இதுக்கப்புறம் நான் என் வேலையை போய் பார்ப்பேன், நீங்களும் போய் பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.